இதுக்கு இமோஷனா நீங்க எதுவும் அழுகுறீங்களா? காண்டாயிருவாங்க. கண்ணை தொடச்சிங்க. மருமகள்கள் மாமியார்கள்ட்ட கேக்குறாங்க, என்ன புள்ள வளர்த்திருக்கீங்க? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. என்னென்னலாம் அவர் செய்யறப்ப மாமியார்ட்ட கேட்கணும்னு தோணும், என்ன புள்ள வளர்த்திருக்கீங்க அப்படின்னு. இப்ப ஏத்தாப்புல நேராவே இருக்காங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. வேலை கிளம்பும் போது கூட ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாங்க. நைட்ல வந்தா கூட இல்லனா சாப்பிடாம கூட இருப்பாரு. காரணம் அவங்க அம்மா வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தே பழகிட்டாங்க. இந்த எனக்கு தோணும், என்ன பிள்ளைய வளர்த்திருக்கீங்க அப்படின்னு. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 5-6 வருஷம் ஆயிடுச்சு. வெக்கமா இருக்கு பச்சரக்கே. ஐயோ சிரிப்பு சிரிப்பா வர வருது. இல்ல சார், ஊட்டி விட்டா கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க. ஆனா அம்மா சின்ன வயசுல ஊட்டி விடுவாங்க சார். சின்ன வயசா இருக்கையில ஊட்டி விடுவாங்கன்னு தெரியும். அதானே உலக வழக்கம். கல்யாணத்துக்கு முத நாள் நைட் வரைக்கும் ஊட்டி விட்டுருப்பீங்க போல இருக்கீங்க. ஆமா சார். அப்படியா? இது டூ மச். இது டூ மச். எது என்னங்க இப்ப என்னங்க வயசு இருக்கு? 32 சார். இன்னமும் ஊட்டி விட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் உனக்கு இதுக்கு இமோஷனா நீங்க எதுவும் அழுகுறீங்களா? காண்டாயிருவாங்க. இப்ப கண்ணை தொடச்சிங்க. சார் அம்மா, இதுதான் அம்மா. நீங்க அழுகல? இல்ல சார். அது போது எனக்கு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. என்ன செய்யறப்பெல்லாம் தோணும், என்ன புள்ள வளர்த்திருக்கீங்கன்னு கேட்கலாமா? இப்போது சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. பைக் ஓட்டுவார் சார். வீட்ல வந்துட்டு நான் சொல்ற பேச்சு என் முகத்தை பார்த்தெல்லாம் பேச மாட்டார். வீட்ல ஏயா சும்மா பைக் ஓட்டும் போது எதனா கேட்கணும்னா திரும்பி பார்த்து என் முகத்தை பார்த்து கேட்பாரு. எதற்கு ஆப்போசிட்ல லாரி வரும், எங்க எங்க அப்படின்னு சொல்லணும். அங்க என்ன சிரிப்பு ராஸ்கல். மூஞ்சி பார்த்து பேச வேண்டிய நேரத்துல மூஞ்சி பார்க்க மாட்டேங்கிறார். கரெக்டா லாரி வந்துருச்சுன்னா என்னமா சொல்லுமா? லாரி வெயிட்டிங். நான் குமார் அவசரப்பட்டிய நான் வந்து நல்ல வளர்ப்பு தான் வளர்த்துருக்கோம். பொறுப்பு இல்ல சார். ஒரு வைஃப் பாப்பாவோட நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த சார் அட்வைஸ் பைக் ஓட்டும் போது தான் கேட்பாரு. என்ன சொன்ன, எப்படி ஓட்டணும்னு சொன்னேன்னு திரும்பி கேட்பாரு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப கஞ்சம் சார். ரொம்ப சார். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? ஒரு பப்ஸ் வாங்கிட்டு வருவாங்க சார். நானே ஹஸ்பண்ட் என் பொண்ணே பாதி பப்ஸ் சாப்பிட்டு முடிச்சிருவா. பண்றது மோசம், இதுல பாசம் வேற. எங்க 2 பப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. போதும், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் சொல்லுவாங்க. எவ்வளவுங்க கேட்டா 10 ரூபா தான்ப்பா அப்படி. அதெல்லாம் ரொம்ப நக்கலாம். ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வருவாங்க சார். 1/4 கிலோக்கு சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அத 1 வீக்கு இல்ல 10 டேஸ் வச்சுக்கணுமா சார்? அது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து 1/2 கிலோ 1/4 கிலோ சார். எல்லாத்துலயும் ஒன்னொன்னு வாங்கி 1/4 கிலோ வாங்குற எங்க தங்க எங்க? சரி சரி. அது எது வீணா போனா இது வீணா போச்சு, கொஞ்சம் கட் பண்ணி அது டஸ்ட்பின்ல போட்டு மீத உள்ளத குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோ. பொரியலுக்கு வேற அது யூஸ் பண்ணும் சார். நானு அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே. பொரியலுக்கும் யூஸ் பண்ணணும், நான் குழம்புக்கும் யூஸ் பண்ணணும். அப்ப குழம்பு எப்படி சார் டேஸ்ட் வரும்? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? எங்க அம்மா இப்படி 20 செகண்ட்ல சமையல் பண்ணிடுவாங்க சொல்லுவாங்க சார். ஒரு நிமிஷம், அந்த அம்மா நான் பாக்கணும். என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. இவ்வளவு கஞ்சமா வளர்த்திருக்கீங்க. சின்னதுல இருந்து எல்லாத்துலயுமே சிக்கனமா தான் இருப்பாரு. அது அப்படின்னு சொல்லலாமா? அல்ல. என்னடா புத்தலாட்டாது? ஒரு கடைக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க, 4 பொருள் தான் நான் சொல்லி அனுப்பேன். ஆனா அதுலயே 2 தான் வாங்கிட்டு வருவாங்க, மிச்சம் 2 மறந்துடுவாங்க. எந்த பயனும் இல்ல. கல்யாணம் எனக்கு 1.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட முட்டையை வீட்டுக்கு உடைக்காம கொண்டு வந்ததே இல்ல. எல்லா டைம் அது எப்படி உடையும்னே தெரியல, உடைஞ்சுதான் வீட்டுக்கு வரும். இது ரொம்ப நூதனமா இருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பார்த்து பாக்ஸ் எல்லாம் வச்சு லேப்டாப் பேக் முத கொண்டு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. முட்டை வாங்க லேப்டாப் பேக்லாம் கொடுத்தாங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? போஸ்ட்ல வச்சு எடுத்துட்டு வாங்கன்னு திரும்ப அதை எடுத்து கிச்சன்லயோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறப்ப கூட உடைச்சிருவாங்க எப்படியாச்சும். என்னடா அது கூட பரவாயில்ல சார். முந்தா நேத்து வந்து காய்கறி வாங்க தனியா நான் எப்பவுமே கடைக்கு அனுப்ப மாட்டேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். போய் வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப பெருமையா என்கிட்ட சொன்னாரு, 600 ரூபாய்க்கு நான் வாங்கிருக்கேன், இது வாங்கிருக்கேன்ட்டு. சமூகம் பெரிய இடம் போட்டுருக்கு. என்னடா அது இவர் இப்படி சொல்றாரு? 600 பில் எடுத்து பார்த்தா 3 முருங்கைக்காய் 150 ரூபா போட்டிருக்காங்க வேலை. தக்காளி 500 ரூபானே. 1 கிலோ தக்காளி 500 வேலை. 1/2 கிலோ வெண்டைக்காய் 100 ரூபா போட்டிருக்காங்க. சோ பில்லிங்ல கிலோ 1 கிலோ காரட் 1000 ரூபாய். ஆமானே. பில்லிங்ல ஏதோ எரர் இருக்கு, அத கூட செக் பண்றது இல்ல. சோ கொடுத்தத வாங்கிட்டு பே பண்ணிட்டு அப்படியே வந்துர வேண்டியது. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. ஒரு முட்டை உடைக்காம வாங்க தெரியல. இல்ல முட்டை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் தானே. அது நமக்கு செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். என்ன கஷ்டம் அந்த முட்டையை ஹேண்டில் பண்றதுல? வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் இன் ஹேண்ட்லிங் எக்ஸ்? நக்கல்யா அவனுக்கு. ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு.
ஒரே குஷ்டமப்பா இது கஷ்டமப்பா. அதாவது சொந்தக்காரங்கள்ட்ட பேச கூட தெரியல. வாங்கன்னு கூப்பிடுவாரு. அது இப்பதான். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. தலைக்கு குளிப்பாங்க சார். ஒரு நாளும் தோட்டவே மாட்டாங்க. அப்படியே அந்த ஈரத்தலையோட வேகமா ஆபீஸ் கிளம்பி போவாங்க. சாம்பார் அப்ப எனக்கு தைரியம்ல சில விஷயம்லாம் என்ன அவசரம்னாலும் சரி பண்ணிக்கிறோம்ல. ஈரத்தலையோட போகக்கூடாது நீங்க ஏன் சொல்லி கொடுக்கலன்னு கேக்குறாங்க. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கோம். நீங்க தான் சார் மேல் சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஏங்க இத்தனை வருஷம் அப்படி நீங்க உண்மையை சொல்லி தர மாட்டீங்களா? சொல்லி நாங்க நல்ல முறையா தான் சார் வளர்த்தோம். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படி நெருக்கத்தான் செய்யும். போது எப்படி ஒப்படைச்சீங்க? தலையை தோட்டுக்கு போட்டுங்களா? ஈரத்தலையோட என்னடா சொல்லிக்கிற? முதுகுலம்லாம் தெரியுதுடா. ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட நீ பார்த்து சொல்லுமா. ஒரு Dress மேட்சிங் எடுத்து போட்டுக்க தெரியல. பிராணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளையில இருந்தே அப்படியே வளர்த்ததுனால இன்னும் அப்படித்தான் அது சொல்றாங்களே. அது சின்ன பிள்ளையா இருக்கப்ப இப்பதான் இனிமே அவதான் அதை சொல்லி வளர்க்கணும். நீங்களும் வளர்க்கணுமா? கூச்சமே பட மாட்டேன் சார். என் மாமனார் மாமியார் வீட்டுல போய் 2-3 நாள் தங்குனேன்னா கொஞ்சம் கூட கூச்சமே பட மாட்டேன். அது போய் ரொம்ப சின்னமா இருக்கும். அதே மச்சினங்க மச்சினிச்சி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நான் கவலையே பட மாட்டேன் சார். நேரா போனேன்னா என் சட்டையை கழட்டி போட்டுட்டு பட்டாதுன்னு படுத்துருவேன். சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் மெதுவடை நல்லா செய்வாங்க. சில குழம்பு மீன் குழம்பு மீன் வதுவெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அரிசி பிரியாணி அரிசியா அவ்வளவு ருசியா இருக்கு. இட்லி பாத்தீங்கன்னா அங்க அப்படியே பூ மாதிரி இருக்கும். எங்க மாமியார் வீட்டுல இட்லி வச்சு அதுக்கு ஒரு குருமா குழம்பு ஊத்துவாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். நானும் பாக்குறேன். நீ வந்ததுல சோத்திரியாதான் எப்படி இருக்க. எங்க அம்மாட்டே வந்து சொல்ல முடியாது. எங்க அம்மாட்டே ஒய்ஃப் கிட்டே அவ்வளவு அருமையா செய்வாங்க சார். என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அது வந்து அவ்வளவு நல்லதா படலைங்க சார். ஒரு டைம் 2 டைம் கேட்கலாம். போறப்பெல்லாம் கேட்டாங்கன்னா மனசுக்குள்ள என்ன இருக்கும்? சோத்துக்கு உப்பு இல்லையா, சொந்தத்துக்கு பிரியாணி. இந்த மாமியார் இருந்தாலுமே மருமகன் கேட்டா அவங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் இயற்கை. சொன்னா அப்படி உங்ககிட்ட சொன்னாதான் தெரியுமா, நான் சொல்லாமலே தெரியும். நான் பொண்ணு எடுத்த வீடு சார். என்னோட அத்தை சார் இது. வாய் மட்டும் இல்ல நாய் தூக்கிட்டு போயிடும். நான் உங்களோட மாப்பிள்ளை சொல்லுங்க. சொத்து கேட்கறத உரிமை இருக்கா? சொத்து வேற சார். நீங்க அங்க கொண்டு வரீங்க. சின்ன எதோட கனெக்ஷன் கொடுக்குறான் பாத்தியா? ஆனாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லியும் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும் போது வந்து அது உங்களுக்குள்ள சங்கோதம் கண்டிப்பா இருக்கும். இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாரு. ஒரு இடத்துல கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறாரு அவரு. சரி இருக்குங்கிறீங்க நீங்க அவ்வளவு. கண்டிப்பா உரிமை சார். அவ்வளவுதான். இதுக்கு போய் டீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. நிறைய கிடைக்கும். ஒய்ஃபோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும்போது எங்க மாமனார்ட்ட நான் சொன்னேன், என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. பேசாம என் தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு என்ன அப்படின்னு. சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு. ஓ பரவாயில்ல. யாரியா எனக்கே பாக்கணும்னு தோணுதந்தால. ஆனா அவர் அந்த பக்கம் கேஷுவலா பழம்போ அதுல ஏதாச்சும் ஒரு வேலை பிடிச்சிருவாங்க. பிடிச்சி பெரியவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் கெட்ட நம்ம இது பண்ணி விட்டுருவாங்க. ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? என்ன? கத்தி பிடிச்சவன் கையே இறங்கு வந்தவன் கையே சும்மா இருக்காதான். அது மாதிரி வாய். நான் வந்து வாங்க அந்த மாதிரி வந்துட்டு லிமிட்டா பேசிட்டு லிமிட்டா அந்த மாதிரி வந்துருவேன். அப்போ வந்து ஒரு நல்ல நேம் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அது மரியாதை. அவன் புள்ள. இப்போ எதுக்கு என்ன அவனையும் கம்பேர் பண்றீங்க? ஆக்சுவலா நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கலகலப்பாயிடும் சார். வீடே போனோம்னா இவங்க போனா அந்த அமைதியா இருக்கும். நான் போனா கலகலப்பாயிருவாரு. 2 பேர்ல யாருக்கு உங்க மாமனார் வீட்டுல மரியாதை அதிகம்? அதுதான் சார். சார் எனக்கு இருக்கு சார் மரியாதை. பாயிண்ட். லேட்டா கை தூக்குறீங்க. ஒண்ணு கை தூக்குறீ எனக்கு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு தான் இருக்குது. அவசரப்பட்டேடா சிங்கப்பட்டேடா. உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. சொன்னா விடுறா. மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அவர் வந்து எங்க அண்ணன்ட்டே சொல்லிட்டாரு, மாப்பிள்ள உங்களை விட எனக்கு சின்ன மருமகனை தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட கேரக்டர்ல இருந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. அப்படிலாம் இல்ல சார். என்னைய பிடிச்சதுனால சார் அவரை பிடிச்சதுனால உங்களை விட எனக்கு அவர் அதிகமா பிடிக்கும் சொல்றதுக்கு என்ன சார் காரணம்? என்னடா தம்பி பொதுக்கூட்டத்துல எதிர்க்கட்சிக்காரன் பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற? காப்பாத்தி நல்லா வச்சு மரியாதை வச்சுதான் சார் இன்னொரு பொண்ணே கொடுக்க முடியாது. என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ? மாமியார் வீட்டு போனா என்ன ஏது அப்படின்னு கேட்டு நீட்டா வந்துடணும். அது அவங்களுக்கும் கௌரவம் நமக்கும் கௌரவம். நான் திண்ணிய பிடிச்சு நடக்கும்போது நீ என்னைய பிடிச்சு நடந்தா என்ன திமிரா பேசிட்டு போறா பாத்தியா? இல்ல என்ட்ரான உடனே அவங்க எந்திரிச்சு கிச்சனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிருவாங்க. ஒரு காஃபி டீ ரெடி பண்றதுக்கு. தம்பிக்கான கோவம் வந்தானா வீடே ரணகலமாய் போன்னு பயந்து உடனே ஒரு காப்பியை கொடுத்து ஆஃப் பண்ணி போயிடும். இதே உனக்கு வேலை குடு. அப்படியே உள்ள போகும்போது யாராவது சேர் இருந்துச்சுன்னா உட்காருவோம். இல்லன்னா அப்படி பாத்துட்டு மாமா உட்காந்துருக்காங்க அப்படி பாத்துட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். நீங்க எந்த பக்கம்
நான் கேட்க வேண்டிய கேள்வியா நீ கேக்குற? நான் வீட்டுல இருந்தான்னு வச்சுக்கோங்க, காலையில இருந்துச்சுன்னா நான் சாயங்காலம் தான் குளிப்பேன், எனக்கு தோணும். ஆனா அங்க நல்ல மாதிரியே காலையிலேயே குளிச்சுட்டு விடி வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள்ல அப்படியே பண்ணி எல்லாம் போட்டு அப்படியே நல்ல மாதிரியே அப்படியே வெளியே வரணும். அப்புறம் மாப்பிள்ள கொஞ்சம் டிசிப்ளினான ஆளு, நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பசிக்குது இப்ப என்ன பண்ணீங்க? அது என் ஒய்ஃப் அந்த பக்கமா கிராஸ் ஆனாங்கன்னா அப்படி கேட்பேன், சீக்கிரம் வாடி வவுறு கியா கியாங்குது. இல்ல மாமியார்னா சரி கேட்டா சரி ஒரு மாதிரி இருக்கும். கேக்குறதுக்கு கூச்சமா இருக்கு, ரொம்ப பசிக்குது, சாப்பிட நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியாது. எல்லாரும் மாமா ஒய்ஃப் எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் போது நம்மளும் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனா நான் வீட்டுல வந்து நான் லேட்டா சாப்பிடுவேன். சாப்பிட கூப்பிடுங்க. வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்ன நீங்க பகல் எல்லாம் நல்லா இருக்கீங்க, ராத்திரி ஆனா அடம் பிடிக்கும்.